ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு ஆரோக்கியமான அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான மாம்பழத்தை வச்சு நாம் ஒரு ஸ்வீட் தோசையும் ஒரு கார தோசையும் செய்ய போகிறோங்க. இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டே இருக்க மாட்டேங்க. இது பாருங்கள், நான் இமாம் பசந்த் எடுத்துருக்கிறேன். நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. ஒரு பழத்தோட பல்ப்பை எடுத்து வச்சுருக்கேன், தோல் நீக்கி. வேறு எதுவும் போடல, பழத்தை மட்டும் அரைச்சிருக்கிறேன். இனிப்புக்கு நான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் தேங்காய், ஏலக்காய், நம்ம நாட்டு சர்க்கரை, நட்ஸ் போட்டு இதை மாவை கரைச்சி இந்த தேங்காய் ஏலக்காயை பவுடர் பண்ணி கொஞ்சமாக சர்க்கரையும் தட்டி போட்டு முந்திரி சின்ன சின்னதாக பண்ணி இந்த பல்ப்பில் பாதி போட்டு இனிப்பு தோசை. அதே சமயத்தில் காரத்துக்கு இங்கே பாருங்கள், 4 பச்சை மிளகாய், சீரகம் இதை போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் தேங்காய் போட்டு கோதுமை மாவில் கரைச்சி நம்ம இந்த பல்ப்பில் பாதி இனிப்புக்கு பாதி காரத்துக்கு போட்டோம்னா கார மாங்காய் தோசையும் இனிப்பு மாம்பழ தோசையும் பார்க்க போகிறோம். இப்போ இதை ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, இது மாதிரி தானுங்க மாம்பழம். நம்ம அந்த சீரகம் மிளகாய் அரைச்சதை போட்டு கோதுமை மாவு, லைட்டாக உப்பு கொஞ்சம் போட்டு நம்ம தேங்காய் ஒரு ஸ்பூன் போட்டு இதை கரைச்சி வச்சுட்டு காரம் மாம்பழ தோசைக்கு. இது அந்த மாம்பழ பல்ப்பு, கோதுமை மாவு, குண்டு வெல்லம், தேங்காய், ஏலக்காய், முந்திரி போட்டிருக்கேங்க. இதை லேசாக வேணாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி ஊற்றலாம். இல்லை கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக வேணும்னா கொஞ்சம் லைட்டாக நம்ம ஆடை மாதிரி மொத்தமாகவும் ஊற்றலாம். இப்போ நம்ம இதில் ஒன்று ஊற்றிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், மிளகாய் சீரகம் போட்ட நம்ம மாம்பழ தோசை ரெடி ஆகிட்டுருக்குது. இது ஒரு பக்கம் செவக்கட்டுங்க. ரெண்டாவது திருப்பி போட்டுட்டு அடுத்தது இனிப்பு ஊற்றலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்மளோட இனிப்பு மாம்பழ தோசை ரெடி ஆயிடுச்சு. இங்கே கேமராவில் கலர் கம்மியாக தெரியுது, ஆனால் தோசை நல்ல எல்லோ கலராக இருக்குதுங்க. பாருங்கள், முந்திரி அங்கங்கே தெரியும், தேங்காய் தெரியுது, ரொம்ப சுவையாக இருக்கும். இதை திருப்பி போட்டுட்டு நாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, என்ன அழகாக வந்திருக்குது பாருங்கள். நல்லா இது இனிப்புங்க. இது காரம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அந்த பச்சை மிளகாவோட க்ரீன் லைட்டாக உங்களுக்கு தெரியுது. ஒரு டயபெட்டிஸ்காரருக்கோட ஒரு துண்டு மாம்பழத்தை பல்ப் போட்டு இந்த மாதிரி கோதுமை மாவில் சிலர் இதுலேயும் சிலர் என்ன பண்ணுவாங்க, பச்சரிசி ஊற வச்சு ஆட்டி இதே மாதிரி பல்ப்பு போட்டு இனிப்பு போட்டு தேங்காய் ஏலக்காய் நட்ஸ் எல்லாம் போட்டு செய்வாங்க. அது ஊறி எல்லாம் செய்யணும். இது உடனடி இன்ஸ்டண்ட். நம்ம கோதுமை மாவுலேயே அரிசி அதையும் சேர்த்த வேண்டாங்கிறதுனால கோதுமை மாவு நம்ம உடனடியாக செய்து சாப்பிட்டுக்கலாம். தாராளமாக சர்க்கரைக்காரர் கோதுமை மாவில் ஒரே ஒரு துண்டு மாங்காய் போட்டு அரைச்சி இது மாதிரி செய்யலாம். கொஞ்சம் நல்லா சாப்பிட்றவங்க நிறைய அந்த அரைச்ச பல்ப்பு போட்டு, அது குழந்தைகளுக்கு, சில குழந்தைகள்லாம் மாம்பழமே சாப்பிட மாட்டாங்க, அவ்வளோ நல்லது மாம்பழம். அதனால் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி மாம்பழ தோசை ஊற்றினா அவங்களுக்கு தெரியாது, நாம் கொடுத்துடலாம். மாம்பழ பெனிஃபிட்ஸு இப்போ நான் ஷார்ட்ஸில் கூட தனியாக போட்டேங்க. இருந்தாலும் மாம்பழத்துக்குன்னு 1000 பெனிஃபிட்ஸ் இருக்குது. எவ்வளோ முறை வேணாலும் சொல்லிகிட்ருக்கலாம். இது கேன்சர் நோய்க்கு நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய அந்த தன்மை இருக்குது. விட்டமின் ஏ இருக்கிறனால ஸ்கின்னுக்கு நல்லது. விட்டமின் சி இருக்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தி. அதே போல் இதில் நம்ம பிபியை பேலன்ஸ் பண்ணுது. கொலஸ்ட்ரால் அளவையும் பேலன்ஸ் பண்ணுது. கிட்னி ஸ்டோன் வராமல் பார்த்துக்குது. இந்த பேலன்ஸ், அதாவது கொலஸ்ட்ராலுக்கு கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. அதனால் ஹார்ட்டுக்கு இது ரொம்ப நல்லது. இதில் மினரல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால போனுக்கும் நல்லது. நல்லா கொஞ்சம் 50 வயசுக்கு மேலானவங்களுக்கு பார்த்திங்கன்னா முட்டி வலியெல்லாம் வரும். இந்த சீசனுக்கு இதை கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதே போல் இதில் ஃபோலேட்டு, ஃபைபர், B6, காப்பர், புரோட்டீன், கார்போஹைட்ரேட் எல்லாம் இருக்குது. கார்போஹைட்ரேட் அந்த இனிப்பு இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது. அதே சமயத்தில் புரோட்டீன் கொஞ்சமாக இருக்குது, காப்பர், ஃபைபர் எல்லாம் இருக்குது. அதாவது டாக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஃப்ரூட்டை ஏன் சாப்பிட்றோன்னா இனிப்பே இருந்தாலும் ஃபைபரோடு கலந்து இருக்கிறதுனால நல்லது. டயபெட்டிஸ்காரர் கரெக்டாக சாப்பிட்டுக்கலாம். நிறையா டெய்லி சாப்பிடாம ஒரு 2 நாளுக்கு ஒருக்கா கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம். அதில் ஃபைபர் இருக்கிறது தான் ரொம்ப விசேஷம். நமக்கு இந்த ஃபைபர் இருந்ததுன்னா ஹார்ட் ப்ராப்ளத்துக்கும் நல்லது, டைஜஸ்டிவ் ப்ராப்ளத்துக்கும் நல்லது. அதாவது எல்லா நோய்க்கும் அடிப்படை வயிறு தான் காரணம்னு சொல்லுவாங்க. வயிற்றில் பாக்டீரியாஸ் எல்லாம் இல்லாத, மலச்சிக்கல் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்ததுன்னா நமக்கு தினப்படி வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம உடம்பு போயிட்டு இருக்கும், எல்லா வேலை செய்ய தயாராக இருக்கும். அதனால் நீங்களும் இந்த மாம்பழத்தை
எல்லாரும் ஒரு 1.5 வருஷ குழந்தைக்கு மேலே பெரியவங்க வரைக்கும் விதவிதமான மாம்பழம் நம்ம ஊரில் வருது, எல்லாமே சாப்பிட்லாம். இது பாருங்கள், இமாம் பசந்த் நல்லா இருக்குது. நம்ம கிளிமூக்கு, செந்தூரா, பங்கனப்பள்ளி, இந்த மாதிரி எவ்வளவோ மாம்பழம் இருக்குது. எல்லாமே இப்போல்லாம் கூட இந்த வருஷம் விலையெல்லாம் கொஞ்சம் குறைவு தான். நீங்களும் இது மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்கள அசத்துங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வேனிஷ் ஃபேக்டை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு ஆரோக்கியமான அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான மாம்பழத்தை வச்சு நாம் ஒரு ஸ்வீட் தோசையும் ஒரு கார தோசையும் செய்ய போகிறோங்க. இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டே இருக்க மாட்டேங்க. இது பாருங்கள், நான் இமாம் பசந்த் எடுத்துருக்கிறேன். நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. ஒரு பழத்தோட பல்ப்பை எடுத்து வச்சுருக்கேன், தோல் நீக்கி. வேறு எதுவும் போடல, பழத்தை மட்டும் அரைச்சிருக்கிறேன். இனிப்புக்கு நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் தேங்காய், ஏலக்காய், நம்ம நாட்டு சர்க்கரை, நட்ஸ் போட்டு இதை வந்து மாவை கரைச்சி இந்த தேங்காய் ஏலக்காயை பவுடர் பண்ணி கொஞ்சமாக சர்க்கரையும் தட்டி போட்டு முந்திரி சின்ன சின்னதாக பண்ணி இந்த பல்ப்பில் பாதி போட்டு இனிப்பு தோசை. அதே சமயத்தில் காரத்துக்கு இங்கே பாருங்கள், 4 பச்சை மிளகாய், சீரகம் இதை போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் தேங்காய் போட்டு கோதுமை மாவில் கரைச்சி நம்ம இந்த பல்ப்பில் பாதி வந்து இனிப்புக்கு பாதி காரத்துக்கு போட்டோம்னா கார மாங்காய் தோசையும் இனிப்பு மாம்பழ தோசையும் பார்க்க போகிறோம். இப்போ இதை ரெண்டையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, இது மாதிரி தானுங்க மாம்பழம். நம்ம அந்த சீரகம் மிளகாய் அரைச்சதை போட்டு கோதுமை மாவு, லைட்டாக உப்பு கொஞ்சம் போட்டு நம்ம தேங்காய் 1 ஸ்பூன் போட்டு இதை கரைச்சி வச்சுட்டு காரம் மாம்பழ தோசைக்கு. இது அந்த மாம்பழ பல்ப்பு, கோதுமை மாவு, குண்டு வெல்லம், தேங்காய், ஏலக்காய், முந்திரி போட்டிருக்கேங்க. இதை லேசாக வேணாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி ஊற்றலாம். இல்லை கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக வேணும்னா கொஞ்சம் லைட்டாக நம்ம அடை மாதிரி மொத்தமாகவும் ஊற்றலாம். இப்போ நம்ம இதில் ஒன்று ஊற்றிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மிளகாய் சீரகம் போட்ட நம்ம மாம்பழ தோசை ரெடி ஆகிட்டுருக்குது. இது ஒரு பக்கம் செவக்கட்டுங்க, 2வது திருப்பி போட்டுட்டு அடுத்தது இனிப்பு ஊற்றலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளோட இனிப்பு மாம்பழ தோசை ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து கேமராவில் கலர் கம்மியாக தெரியுது, ஆனால் தோசை நல்ல எல்லோ கலராக இருக்குதுங்க. பாருங்கள், முந்திரி அங்கங்கே தெரியும், தேங்காய் தெரியுது, ரொம்ப சுவையாக இருக்கும். இதை திருப்பி போட்டுட்டு நாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, என்ன அழகாக வந்திருக்குது பாருங்கள். நல்லா இது வந்து இனிப்புங்க, இது வந்து காரம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், அந்த பச்சை மிளகாவோட க்ரீன் லைட்டாக உங்களுக்கு தெரியுது. ஒரு டயபெட்டிஸ்காரருக்கோட 1 துண்டு மாம்பழத்தை பல்ப் போட்டு இந்த மாதிரி கோதுமை மாவில் சிலர் வந்து இதுலேயும் வந்து சிலர் என்ன பண்ணுவாங்க, பச்சரிசி ஊற வச்சு ஆட்டி இதே மாதிரி பல்ப்பு போட்டு இனிப்பு போட்டு தேங்காய், ஏலக்காய், நட்ஸ் எல்லாம் போட்டு செய்வாங்க. அது ஊறி எல்லாம் செய்யணும். இது வந்து உடனடி இன்ஸ்டண்ட். நம்ம கோதுமை மாவுலேயே அரிசி அதையும் சேர்த்த வேண்டாங்கிறதுனால கோதுமை மாவு நம்ம உடனடியாக செய்து சாப்பிட்டுக்கலாம். தாராளமாக சர்க்கரைக்காரர் கோதுமை மாவில் ஒரே 1 துண்டு மாங்காய் போட்டு அரைச்சி இது மாதிரி செய்யலாம். கொஞ்சம் நல்லா சாப்பிட்றவங்க நிறைய அந்த அரைச்ச பல்ப்பு போட்டு, அது குழந்தைகளுக்கு, சில குழந்தைகள்லாம் மாம்பழமே சாப்பிட மாட்டாங்க, அவ்வளோ நல்லது மாம்பழம். அதனால் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி மாம்பழ தோசை ஊற்றினா அவங்களுக்கு தெரியாது, நம்ம கொடுத்துடலாம். மாம்பழ பெனிஃபிட்ஸு இப்போ நான் ஷார்ட்ஸில் கூட தனியாக போட்டேங்க. இருந்தாலும் மாம்பழத்துக்குன்னு 1000 பெனிஃபிட்ஸ் இருக்குது, எவ்வளோ முறை வேணாலும் சொல்லிகிட்ருக்கலாம். இது வந்து கேன்சர் நோய்க்கு நல்லது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய அந்த தன்மை இருக்குது. விட்டமின் ஏ இருக்கிறனால ஸ்கின்னுக்கு நல்லது. விட்டமின் சி இருக்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தி. அதே போல் இதில் வந்து நம்ம பிபியை வந்து பேலன்ஸ் பண்ணுது, கொலஸ்ட்ரால் அளவையும் பேலன்ஸ் பண்ணுது, கிட்னி ஸ்டோன் வராமல் பார்த்துக்குது. இந்த பேலன்ஸ், அதாவது கொலஸ்ட்ராலுக்கு கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. அதனால் ஹார்ட்டுக்கு இது ரொம்ப நல்லது. இதில் வந்து மினரல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால போனுக்கும் நல்லது. நல்லா கொஞ்சம் 50 வயசுக்கு மேலானவங்களுக்கு பார்த்திங்கன்னா முட்டி வலியெல்லாம் வரும். இந்த சீசனுக்கு இதை கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதே போல் இதில் ஃபோலேட்டு, ஃபைபர், B6, காப்பர், புரோட்டீன், கார்போஹைட்ரேட் எல்லாம் இருக்குது. கார்போஹைட்ரேட் வந்து அந்த இனிப்பு இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது. அதே சமயத்தில் புரோட்டீன் கொஞ்சமாக இருக்குது, காப்பர், ஃபைபர் எல்லாம் இருக்குது. அதாவது டாக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க,
ஃப்ரூட்டை ஏன் சாப்பிட்றோன்னா இனிப்பே இருந்தாலும் ஃபைபரோடு கலந்து இருக்கிறதுனால நல்லது. டயபெட்டிஸ்காரர் கரெக்டாக சாப்பிட்டுக்கலாம். நிறையா டெய்லி சாப்பிடாம ஒரு 2 நாளுக்கு ஒருக்கா கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம். அதில் ஃபைபர் இருக்கிறது தான் ரொம்ப விசேஷம். நமக்கு இந்த ஃபைபர் இருந்ததுன்னா ஹார்ட் ப்ராப்ளத்துக்கும் நல்லது, டைஜஸ்டிவ் ப்ராப்ளத்துக்கும் நல்லது. அதாவது எல்லா நோய்க்கும் அடிப்படை வயிறு தான் காரணம்னு சொல்லுவாங்க. வயிற்றில் பாக்டீரியாஸ் எல்லாம் இல்லாத மலச்சிக்கல் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்ததுன்னா நமக்கு தினப்படி வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம உடம்பு போயிட்டே இருக்கும், எல்லா வேலை செய்ய தயாராக இருக்கும். அதனால் நீங்களும் இந்த மாம்பழத்தை எல்லாரும் ஒரு 1.5 வருஷ குழந்தைக்கு மேலே பெரியவங்க வரைக்கும் விதவிதமான மாம்பழம் நம்ம ஊரில் வருது, எல்லாமே சாப்பிட்லாம். இது பாருங்கள், இமாம் பசந்த் நல்லா இருக்குது. நம்ம கிளிமூக்கு, செந்தூரா, பங்கனப்பள்ளி, இந்த மாதிரி எவ்வளவோ மாம்பழம் இருக்குது. எல்லாமே இப்போல்லாம் கூட இந்த வருஷம் விலையெல்லாம் கொஞ்சம் குறைவு தான். நீங்களும் இது மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்கள அசத்துங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வேனிஷ் ஃபேக்டை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.